கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் வாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் அவர் பாதத்தில் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், கனப்படுத்துகிற ஐயா. ஆராதனை வேலையில கூட கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, ஆராதனை உமக்குரியது சுவாமி. ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரரா இருக்கிறபடியா இந்த ஆராதனை எல்லாம் உமக்குரியதா இருக்க தெய்வம் உதவி செய்யுங்க. தெய்வ செய்தியை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற தெய்வமே, நீங்க பேசுங்க. நீங்க பேசுகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் பயத்தோடு பக்தியோடு உடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய் தெய்வம் உதவி செய்யும். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயிலும் மேலானவர், தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். ஒருவேளை இங்க வருகிற அநேகருக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் தெரியாமல் இருக்கலாம். இங்க நிற்கிற அநேகருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனா என் தேவன் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பரிசுத்தர், 16,000 பேரிலே சுரந்தவர். என் தாய் தகப்பனுக்கு கூட ஒரு விஷயம் தெரியாதான், ஆனா அவருக்கு என்ன பண்ண எல்லாமே தெரியும். அதனால நம்ம மேல ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்காரு, தயவு வச்சிருக்காரு, கிருபை வச்சிருக்காரு. அதை இழந்து போகாதபடிக்கு அவர் எல்லாம் அறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர்,
தாயிலும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். தாயிலும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். தாயிலும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயிலும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். எல்லா வயதிலும் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் தான். நம்ம எவ்வளோ பெரியவர்கள் ஆனாலும் தேவன் இம்மட்டமாய் நம்மளை தூக்கி சுமந்தவர். இனிமேலும் அவர் தூக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுவீராக. எங்களை நீர் அறிந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடி ஆண்டவரே, நீர் பயத்துக்கும் பக்திக்கும் உரியவர் ஐயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை கனம் பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே, ஒரு இடத்திலும் கனவீனப்படுத்தாதபடிக்கு என்னை கனம் பண்ணால் நீர் கனம் பண்ணுவீர் ஐயா. ஆனா நான் கனவீனப்படுத்தினா ஆண்டவரே, ஒரு இடத்திலேயும் சுவாமி நாங்கள் நிதானித்து சோதித்து பார்த்த ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆராய தெய்வம் உதவி செய்யும். அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஆதாரமான வசனம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினால் என்ன பண்ணும்? எடுத்துக்கினீங்களா? வாசிங்கப்பா. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே என்ன பண்ணும்? அலங்கரிக்கணும். நற்கிரியனா என்ன சொல்லுங்க? நற்கிரியனா என்னன்னு சொல்லுங்க. நல்ல குணம். வந்துருங்க, இப்படி வந்துருங்க. நல்ல குணம். அப்புறம் சொல்லுங்க. அதான் நான் நல்ல குணம் தான் நற்கிரியவா? எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்களாப்பா? நல்ல காரியம் பண்றது. அப்புறம் நற்கிரியனா என்ன? நற்கிரியே நம்மளாம் நற்கிரியவே செஞ்சதில்லை. நம்மளாம் நற்கிரியவே செஞ்சதில்லை. நல்லது எதையுமே மற்றவங்களுக்கு கெட்டதா செய்யாத, எல்லாமே நல்லதா செஞ்சு அது எல்லாமே என்ன கிரியதா? நற்கிரியதான். அதனாலதான் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட என்ன பண்ணக்கூடாதான்? உதவியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எப்படியா இருக்கக்கூடாதான்? உபத்திரவமா இருக்கக்கூடாது. சரி, நற்கிரியை எப்படி நம்ம கிட்ட வரும் சொல்லுங்களேன். நல்ல கிரியை எப்படி நம்ம கிட்ட வரும்? அனீஸ் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறா, ரொம்ப டீப்பா யோசிக்கிற. நல்ல கிரியை எப்படி நம்ம கிட்ட வரும்? நல்ல கிரியை நம்ம இடத்துல எப்படி வரும்னு கேக்குறேன். நல்லவங்களை பார்த்து ஏசப்பா இந்த பூமியில இப்ப இல்லம்மா, ஏசப்பா இருந்தா இப்போ பேதுரு எல்லாரும் கூட ஏசப்பா இருந்தா அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு கெட்ட காரியம் வந்துடுச்சு. அவரு கூட இருந்தவங்க தான், அவருக்கு 3 ஆண்டு காலமா நடக்கிறாங்களா, அவங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு? ஒரு கெட்ட கிரியைகள் வந்துடுச்சு. நல்ல கிரியைகள் நம்ம கிட்ட எப்படி வரும்? நல்லவங்களை பார்த்தா வந்துருவோமாப்பா? நல்லதை பார்த்து கத்துக்கணுமா? அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன கத்துக்கின? நல்லதே இல்லைல்ல, இல்ல
சொல்லு. எங்கள் அப்பா அம்மா நான் அவனுக்கு சொல்ல நல்லதே இல்லை, அவங்க முதல்ல நல்லதே இல்லைன்னுவாங்க. நல்லவங்கள பார்த்து கற்றுக்கிறது, அவ்வளோதானா? உதவி செய்யறது. நற்கிரியை எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்குறப்பா, நற்கிரியில் எப்படி நம்மள அலங்கரிச்சிக்கணும்? நற்கிரியில் இப்போ அந்த அம்மா கிட்ட காசு இல்லை, விதவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த அம்மா கிட்ட காசு இல்லை. அந்த 2 காசு அவங்க இருந்தால் என்ன பண்ணலாம், வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அதை எடுத்துட்டு போயிட்டு காணிக்க போடுறாங்க. அது நல்ல கிரியா கெட்டது கிரியா? உனக்கே சாப்பாட்டு காசு இல்லை, நீ அதை வச்சு நீ சாப்பிட்டு வாழாத, நீ என்ன பண்ணுற, எடுத்துட்டு போய் எங்கே போடுற? அது நல்ல கிரியா கெட்ட கிரியா? அது எப்படி அவங்களுக்கு அங்கே வந்துடுச்சு? நல்ல குணங்கள் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். எதையுமே பிறந்ததுலேருந்து வளர்ந்துடாதுல்ல நம்ம கிட்ட. இப்போ ஒரு பசங்க படிக்கல, நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம்? வீட்டில் இருந்தால் படிச்சிருவாங்களா நம்மளை பார்த்து? நம்மளே படிக்காதவங்க அவங்க என்ன ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் நற்கிரி என்ன பண்ணோம் வரும். நம்மளாம் பூமியிலேருந்து வந்தவங்க தான், ஸ்ட்ரெயிட்டாக எங்கேருந்து வரல, பரலோகத்துலேருந்து வரல. எவ்வளோ கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருந்திருக்கு, இன்னமும் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு இதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு யார் தான் விடுறது? நம்ம தான் விடுறோம். ஆண்டவருடைய வார்த்தை சில காரியம் துளிகரமாக செஞ்சுட்டு இங்கே உக்காரும் போது இங்கேருந்து என்ன பண்ணுது? வார்த்தை என்னை நோக்கி வருது. அது அந்த கிரியை நான் சரி செஞ்சுக்கணும்ன்ட்டு அதை நான் எனக்குன்னு எடுத்துக்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அனுப்புவேன். எனக்கு வேண்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு அனுப்பு, இல்லை ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுவேன்? அனுப்பு. அப்போ எனக்கு நல்ல கிரியை அலங்கரிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் சங்கீதம் சொல்லுது 32:8 வாசிங்க. இந்த நற்கிரியை நம்மளை அலங்கரிக்க வேண்டும்னா சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நம்ம பிள்ளைகள் வழி தப்பி நடக்கும் போது யார் ஆலோசனை கொடுக்கிறது? நம்ம தானே ஆலோசனை கொடுக்கிறோம். பெற்றோர்கள் நம்ம தானே கொடுக்கிறோம். நல்லவங்கள பார்த்தா நல்ல புத்தியா, அப்போ உன் கூட சேரவளா நல்லவன் இல்லையா? உன்னை பார்த்து நல்லவங்களா மாறி இருக்காங்களா யாராவது? நீ நல்லவன் தானே, உன்னை பார்த்து யாராவது நல்லவங்களா மாறி இருக்காங்களா? அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஒரு பிள்ளைகள் ஒரு தப்பான வழிக்கு போறாங்க, அவங்கள கூப்பிட்டு கண்டிஷன் நல்லது சொல்லி தரலன்றீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நல்லது இல்லைன்றீங்க. ஆனா ஒரு கெட்டதுன்னு விழும்போது முதலாவது வந்து நிக்கிறது யார்தான்? யார்தான்? அப்பாவுக்கு தெரியாத எவ்வளோ காரியங்களை மறைச்சிருப்பாங்க. அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கே அது என்ன பண்ண 5லேயே விளைஞ்சிருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிச்சு 15 ஆயிடுச்சு, வளைய மாட்டேங்குது. எதுவாக இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக பார்த்துப்பாங்கன்ற அந்த தைரியம் இல்லை. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் அதை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? 5லேயே வளைக்கணும். அப்போ ஆண்டவர் நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி சொல்லி இந்த காரியத்தெல்லாம் நம்மள என்ன பண்ற? தகுதிப்படுத்துறார். தகுதியான வஸ்திரமாய் மாத்துறார். எப்படி வேணாலும் துணி போடுவோம், பேண்ட்டு கீழே, சாரி ஆமா ஜட்டி கீழே பேண்டா, பேண்ட்டு கீழே அப்படி போட்டாலும் தெரியாது, கிழிஞ்ச சுடிதார் போட்டாலும் தெரியாது, ஆஃப் கை வச்சு ஜாக்கெட்டு போட்ட கை இல்லாத ஜாக்கெட் போட்டாலும் தெரியாது. அப்படியெல்லாம் போட்டுருந்தோம். அப்போ கர்த்தருக்குள்ள வரும்போது இதெல்லாம் என்ன பண்ற? ஆண்டவர் மாத்துறாரு. எது மாத்துது? அவருடைய ஆலோசனைய மேல கண்ணை வச்சு என்ன பண்றாரு? ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த கண் என்னை விட்டு விலகாதிருப்பதுனால எந்த தவறுக்கு என்னால் என்ன பண்ண முடியல? துணிகரமா பேச முடியல, பார்க்க முடியல. அப்படியே பார்த்தாலும் ஏதோ ஒரு கொலை செஞ்ச மாதிரி. அதெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். தேவ சமூகத்துல வந்து பயம் இல்லாத பிள்ளைகளை கூட பார்த்திருக்கேன். இங்க வந்து லவ்வர்ஸ் கூட பேசுறதையும் பார்த்திருக்கேன், டைப் அடிக்கிறதையும் பார்த்திருக்கேன்.
அதெல்லாம் பரிசுத்த ஆவி இல்லாத, அதெல்லாம் அசுத்த ஆவி பிடிச்சது. அதெல்லாம் என்ன ஆவி பிடிச்சது? அசுத்த ஆவி பிடிச்சது. பரிசுத்த ஆவி வரும்போது போனை வெளியே வச்சுட்டு வரணும், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும், உள்ள சைலண்ட்ல போட்டு தான் வரணும். தீய எண்ணத்தோட என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்ற பயமும் நடுக்கமும் என்ன வரும்? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். மற்றவங்களுக்கு விரோதமா பார்க்க கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது, துளிகாரம் கொல்லக்கூடாதுன்ட்டு கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ண நம்ம மேல எப்பவுமே வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். யாரை பத்தியா பேசிட்டா கூட நம்மளுக்கு என்ன வரும்? ஐயோ நம்ம ஏன் பேசணும்? கர்த்தர் அதுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமா பதில் கொடுப்பார்னு அந்த பயம் வரும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றான், வாசிங்கப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அந்த ஆலோசனை கேட்டனா நற்கிரியினால தேவன் முன்னையும் என்னையும் அலங்கரிப்பார், அலங்கரிப்பார், நிச்சயமா அலங்கரிப்பார். அப்படிதான் அந்த அம்மா 2 காசு எடுத்து வாசிங்கப்பா, மார்க் எடுத்து வாசிங்க, மார்க் 12:14 வாசிங்கப்பா, மார்க் 12:14 வாசிங்க. இல்லப்பா, மார்க் 12:41, சாரி 41, 41 வாசிங்க. எதிராக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அநேகர். 42 வாசிங்கப்பா. ஏழையான ஒரு விதவை வந்து தன் ஜீவனுக்கு வச்சிருந்ததை போடுறாங்க. காணிக்கை எங்க போடும் சொல்லுங்க? வீட்டுல இருந்தே போட்டுருவோமா? எங்க போடும்? ஆலயத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்றாங்க, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு வார்த்தை, அங்க ஏதோ ஒரு குறைவு அந்த மகளுக்கு என்ன பண்ணுது தெரியுது. உடனே ஜீவனத்துக்கு அவங்க எதுக்கு வச்சிருக்காங்களா? தன் ஜீவனத்துக்கு, தன் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த காசை வச்சிருக்காங்க. அந்த காசை எடுத்துன்னு வந்து என்ன பண்றாங்க, போட்டுறாங்க. சரியா ஒரு துட்டுக்கு 2 காசு, ₹1 வேல்யூ. நம்ம கணக்கு படினா வேல்யூ ₹1 வேல்யூ. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது எவ்வளவு பெருசா தெரியுது. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்க கேட்க நம்ம பேசுகிறவர்களா இருக்க கூடாது. எப்படியா இருக்கணுமா? கிரியையில காண்பிக்கிறவர்களா இருக்கணுமா? என்கிட்ட 2 துட்டு இருந்துச்சுப்பா, நான் போடலான்னு பார்த்தேன். போட்டா ராத்திரிக்கு என்ன இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதனால நான் எத்தனை வந்துட்டேன்னு அந்த அம்மா சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு அந்த அம்மாவை பற்றி பேசியிருப்போமா? கிரியையில காமிச்சதுனால அந்த அம்மாவை பற்றி இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுகிறோம் வாய் கிழிய, ஆனால் செயல்பாடு இருக்கா? செயல்பாடு இருக்கா? பேசுறவங்களை யாரையும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. கிறிஸ்துவை பேசுகிற அநேக பேர் இருக்காங்க. கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். பரலோகத்தை பற்றி பேசல, பரலோகத்தை பற்றி என்ன பண்ணல, எதுவுமே வந்து சொல்லலை. பரலோகம் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் என்பதை என்ன பண்ற வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரு. அவரை பின்பற்றுகிற பவுலும் சொன்னாரு, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றினா யாரை பின்பற்றலாம்? என்னை பின்பற்றலாம். பவுல் தைரியமா சொன்னாரு. இதை என் பிள்ளைங்களை பார்த்து, நீங்களாம் ஏசப்பா பின்பற்றின என்னை பின்பற்றுங்க நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நாங்க வாழ்றோமா சொல்ற மாதிரி வாலிப பிள்ளைகள் மத்தியில உங்களால தான் முடியல அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அதனால பேசும்போதும் எல்லாம் பண்ணும் போதும் எப்படி பண்ணணும்? ஜாக்கிரதையா செய்யணும். பயத்தோட பக்தியோட என்ன பண்ணும்? செய்யணும். அந்த ஜீவனத்துக்கு கிரியினால காமிச்சதுனால தான் இன்றைக்கு என்ன பண்றோம்? பேசப்படுகிறோம். அப்புறம் போன வாரம் இன்னொருத்தவங்களையும் காமிச்சேன். யாரை காமிச்சேன்? ஆபேல் காயில். ஆபேல் காயில காமிச்சல. இந்த வாரம் யார் பேசுந்தா அந்த ஆபேல் காயினை குறிச்சு? ஜான் அண்ணா. ஞாபகம் இருக்கா?
அது எப்படியாப்பட்ட சன்னதின்ட்டு என்ன பண்ணாரு அவரு காமிச்சு கொண்ட. காயினுடைய சன்னதிகள் தேவனுக்கு பிரியமானது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எடுத்து வாசிப்பா, ஆதியாகமம் 4:7 வாசிப்பா. ஆதியாகமம் 4:7 வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ பாரு, நீ நன்மையை சும்மா அசால்ட்டா நினைக்கிற, நீ நன்மைய உதாசீனமா நினைக்கிற. ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்னா நீ அதை என்ன பண்ணும், மேன்மை நிச்சயமா உண்டு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. கர்த்தருக்கு ஆபேல் நன்மை செஞ்சான். தன்னு கிட்ட இருக்கிறத சிறந்தது என்ன பண்ண எடுத்துட்டு வந்து கொடுத்தான். நம்ம கிட்ட என்ன சிறந்தது இருக்கு, நம்ம கிட்ட என்ன சிறப்பா இருக்கு, நம்ம சிறப்பை மாத்தினதே யார் தான்? கழுத மாதிரி ஒரு காலத்துல கத்தி இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பாடி பாடி அந்த கழுத தொண்டைய கேட்குற மாதிரி ஆக்கிட்டாரு. மெசேஜே எடுக்க தெரியாது. கண்ணை மூணுன்னா 7:30 வரைக்கும் கண்ணே என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன். ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை மாற்றி வச்சிருக்காரு. நம்ம ஒன்றுமே இல்லைன்ட்டு அவர்கிட்ட கொடுக்கும் போது நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா நான் தான் போவோம். தாளந்து கொடுத்துட்டாரு, ஒரு தாளந்து நன்மை செய்யலைன்னா கூட என்ன வந்துடுமா, பாவம். பார்த்து இருந்துக்குங்க. நான் ஏன் இவங்களுக்கு செய்யணும், நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், நீ ஏன் என்ன தண்ணி அடிக்க சொல்கிற? இப்போ பிரச்சனையே எங்கே தான் ஓடுது, வீட்டில் தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவன் வீட்டில் தண்ணி அடிக்க மாட்டான், நான் போய் ஒரு குடம் தண்ணி அடிச்சுட்டு வாடான்னு என்ன பண்ணுறான். அப்போது நன்மை எல்லா வீட்லேயும் என்ன பண்ணும், கண்டிப்பாக செய்யணும். ஏசப்பா அதை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. காயினும் ஆபேலும் ஒரே காணிக்கை தான் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அது வாசிங்கப்பா, 2லேருந்து வாசிங்க. வாசிங்க. ஆபேலை பெற்றால் எல்லாருமே காணிக்க கொடுக்கறது இயல்பு, எல்லாருமே காணிக்க கொடுக்கறது இயல்பு தானே. சர்ச்சைக்குன்னு வந்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காணிக்க போடுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு எதை நம்ம சிறந்ததை கொடுக்குறோம்? ஐஸ்வர்யவான் போட்டதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா 2 காசு போட்டது அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க ஆபேல் என்ன பண்ற, சிறந்தத கொடுக்கிறாரு. காயிந்த ரிஜெக்ட் பண்ணணும்னு அவருக்கு என்ன இல்லை. ஆனா அவன் எல்லார்கிட்டையும், நம்ம எல்லாம் உலகமே சுத்திட்டு வந்து எங்க உட்காருவோம், உலகம் வெளியே போயிட்டோம்னா என்ன பேசுறோம், என்ன பார்க்குறோம், என்ன நடக்கிறோம், கர்த்தருடைய நேரம் போறது கூட தெரியாது. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்க பெஸ்ட்னு உட்காருவோம். அப்போ கர்த்தர் தான் எல்லாமே. எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஏசப்பா என்னை பார்க்குறாரு. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் அந்த பயத்தோடு பக்தியோடு இருக்கிறவரை பார்ப்பாரா? இல்லை, கண்ணு போ போ போ, இருக்கிற வரைக்கும் போ, அங்கே போய் உக்காரும் போது எல்லாத்தையும் ஒருமனப்படுத்திக்கலாம், அவங்கள ஏசப்பா பார்ப்பாரா? சொல்லுங்க. இது ஆபேல் காயின் 2 சொல்லுங்க. யாரை பார்ப்பாரு? எங்கே போனாலும் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. அந்த பயத்தோடு பக்தியோடு இருக்குது தான் ஆபேலுடைய ஆவி. நான் வெளியே இருக்கிற வரைக்கும் காயினை போல சுத்துவேன், அது கர்த்தருக்கு என்னைக்குமே பிரியமில்லாத காரியம். அது எப்பவுமே ரிஜெக்ட் தான். அது எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். இதுதான். எடுத்து வாசிங்கப்பா. அப்போஸ்தலர் எடுங்க, அப்போஸ்தலர் 4 எடுங்கப்பா, அப்போஸ்தலர் 4 எடுங்க. 4:29 வாசிங்கப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய
இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியமாய் சொல்லும்படி அவளுக்கு அனுகிரகம் செய்யும்படி செய்தருளும் என்றார். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன பண்ணான்? அசைந்தது. அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன பண்றாங்க? தைரியமா இங்க வந்தா இன்னும் பேசுறோம் தெரியல சிலருக்கெல்லாம். என்ன இல்ல உள்ள பரிசுத்த ஆவியில கர்த்தருக்குடைய பயமும் இல்ல, பக்தியும் இல்ல. நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகள் எது செய்தாலும் தப்பு இல்லைன்ட்டு இங்க இருந்து என்ன பண்றோம் சொல்றோம். அதனால அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி பிரசங்கிக்கணுமா? தைரியமா பிரசங்கிக்கணுமா? பொய் சொல்லாதடா, தைரியமா பிரசங்கி. பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. என்ன சொல்லலாம்? அதனால நம்மளை இங்க அழிச்சிட்டு என்ன பண்ணல, வந்து நிற்க வைக்கல. பொய் சொல்ற வாய்க்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? போஜனம் கிடைக்காது. அது உலகத்தானே சொல்றான். இங்க இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட காரியத்தை பிரசங்கிக்க கூடாது. தேவ வசனத்தை தைரியமாய் வாசிங்கப்பா. தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவளுக்கு எப்படியா இருந்துச்சு? பொதுவா இருந்துச்சு. பொதுவா இருக்கணும் எல்லா காரியமும். இது எந்து, இது உந்து, இது எனக்கு, இது உனக்கு என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எல்லாரையும் நம்ம எப்படியா பார்ப்போமா? ஒரே மனமா பார்ப்போமா? வாசிங்கப்பா. உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று என்ன பண்ணாங்க? யாருமே சொல்ல, நீங்க சபைக்கு என்ன பண்ணுங்க, காணிக்க கொண்டு வாங்கன்ட்டு யாருமே என்ன பண்ணல, யார்கிட்டயோ சொல்லல. பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும் பொழுது இங்க என்ன தேவை, இங்க என்ன குறைவு, இங்க என்ன காரியன்ட்டு அவங்கள நிரப்பப்பட்டு வீடுகளை வித்தாங்களா. அந்த காலத்துல சொல்றேன். இப்ப போய் வீடெல்லாம் என்ன பண்ண மாட்டானுங்க. ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எது 500 ரூபாய் உள்ள தட்டு, 200 ரூபாய் உள்ள தட்டு, 100 ரூபாய் உள்ள தட்டு, 50 ரூபாய் நோட்டை என்ன பண்ணுவாங்க? எடுத்து போடுற காலத்துல இருக்கிறோம். அப்போ அந்த காலத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அதான் சொல்றேன், அந்த ஜீவனத்துக்கு போக வேண்டிய காசை கூட போடுறாங்கன்னா அவங்களிடத்துல பரிசுத்த ஆவி இருந்துச்சு. அதனாலதான் இன்றைக்கு என்ன பண்றாங்க? பேச படுகிறாங்க. இன்னைக்கு நம்ம நேரத்தை கொடுக்கறது இல்ல, ஆண்டவருக்காக என்ன கொடுக்கறது இல்ல, 1 மணி நேரம் கொடுக்கறது இல்லை. அதை விட நம்மளுக்கு ரொம்ப பிஸியான வேலைலாம் என்ன பண்ணு இருக்குது. வாசிங்கப்பா. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அப்போஸ்தலர் கூட என்ன பண்றாரு? ஊழியக்காரர் கூட என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரையும் கேட்போம். ஊழியக்காரர் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்குன்னு
கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஷாம் ஜெபதுரையா இருக்காரு இங்கே, அவர் சொல்லார் ஏலிம் சபையில் நான் 50,000 ரூபாய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், விட்டேன். ஏசப்பாயிட்ட நான் சொன்னேன் நான் உங்கள் ஊழியத்துக்கு வரேன், நான் மாதமான 50,000 ஆஃபரிங் கொடுப்பேன், அந்த ஆஃபரிங் கொடுக்கணும், நான் என் சபை தான், ஆனால் நான் என்ன பண்ண அந்த ஆஃபரிங் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என் கையை என்ன பண்ண ஊழியத்து நிமித்தமா ஆசி நான் வேலையில் இருக்கும் போது நான் அந்த காசை நான் என்ன பண்ணுவேன், வாங்குற சம்பளத்தில் தசம பாகத்தை கொடுப்பேன் 50,000. நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்ததுனால என் தசம பாகம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் நிற்க கூடாது அப்படின்னு பொருத்தனை செய்துட்டு வந்தாராம். ஒரு மாதம் கூட தேவன் நிற்காத அளவுக்கு அவர் வேலை செஞ்சா எவ்வளோ ஆஃபரிங் கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி தேவன். அப்போ தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம்லாம் என்ன பண்ண பொருத்தனெல்லாம் இருக்கணும். இங்க அப்போஸ்தலர் கொடுக்கிறாரு, ஊழியக்கார் கொடுக்கிறாரு. வாசிங்கப்பா 5:1 வாசிங்கப்பா. எல்லாரும் கொடுக்கறாங்கன்ட்டு இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு மனசு, நானும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும், நம்ம கொடுக்க கூடாது. நம்ம கையில என்ன இருக்குதோ என்ன பண்ணோம் அதுதான் இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க, அது காணிக்க என்ன பண்ணாது ஆவாது. உன் கையில் என்ன இருக்கு, உன்கிட்ட சிறந்தது என்ன இருக்கு, ஆபேல போல எடுத்துட்டு வா உன்னுடைய காணிக்க. ஏசப்பா என்கிட்ட நேரம் இருக்குதுப்பா, பணம் இல்லை, ஒரு நாளைக்கு நான் என் சபையில் இருக்கும் பொழுது பண உதவி எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய சரீர உதவி அந்த சபையில் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், அப்போ அவருக்கு சம்பளம் கம்மி தான், ஆனால் என் சபையில் நான் ஒரு நாள் கூட, அம்மாவுக்கு தெரியும், ஒரு நாள் கூட என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு என் சபைக்கு போனேன்னா அங்கே என்னால் என்ன முடியுதோ, பணம் 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 இல்லை. இன்னைக்கு நம்ம சபையில் என்ன காரியம் இருக்குது, சபை எப்படி இருக்குது, சபை என்ன இருக்குது, அன்னைக்கு என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு நான் சபைக்கு போனேன்னா என்னுடைய சபையின் காரியங்கள் எல்லாவற்றும் அன்னைக்கு சொல்லுவோம், ஐசப்பா என்கிட்ட காசு இல்லைப்பா, ஆனால் சரீரத்தில் என்ன இருக்கு, பலம் நிறைய இருக்கு, அதனால தான் இன்னைக்கு ஓடுற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அவர் பலன் என்ன பண்ணுது, தாங்குது. இன்னைக்கு ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை அவங்க செய்யுங்க, பகிர்ந்து செய்யுங்க, இந்த வேலையை இவங்க செய்யுங்க. கர்த்தர் அன்றைக்கு பார்த்தார், அந்த ஊழியத்தை பெருக்கிற ஊழியத்தை பார்த்தாரு, பாத்ரூம் கழுவுற ஊழியத்தை பார்த்தாரு, சபை க்ளீன் பண்ணுற ஊழியத்தை பார்த்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரையை நிற்க வச்சிருக்காரு. தேவ பிள்ளையே, நம்ம எந்த இடத்துல நின்று என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. எடுத்த உடனே என்ன பண்ணணும், பாட்டு பாடணும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு சின்ன ஊழியம் கொடுத்தாலும் அதை 2 காசு போல் நான் என்ன பண்ணேன், சிறப்பாக செய்யணும் ஏசப்பா, சிறப்பாக பண்ண. அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, அனன்யா போல் சப்பீரா போல் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆவிக்குரிய அவங்க மாம்சத்துக்குரிய மரித்து போனாங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போய்விடும். எது செஞ்சாலும் அந்த 2 காசு விதவை போல பெஸ்ட்டாக செய்யுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுங்க, சிறந்ததாக கொடுங்க. இவங்க இந்த வேலை செய்யணும், அவங்க அந்த வேலை இல்லை, இது என் சபை, இது என்னுடைய காரியம், இது என்னுடைய செயல் அப்படின்ட்டு என்னைக்கு அந்த சபையில் நாங்கள் அப்படி தான் செயல்பட்டோம். தேவனா இது அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிலையில் என்ன பண்ணி கொண்டிருக்க வந்து வச்சிருக்காரு. அதே சிந்தையோடு செயல்படுங்க. எல்லோரும் கண்களை மூடி. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையிலும் தூக்கி சுமப்பவர். தேவ பிள்ளையே,
ஒருவேளை இங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை தெரியாத இருக்கலாம், நம்ம சூழ்நிலைகள் தெரியாத இருக்கலாம், நம்ம என்ன காரியம் தெரியாத இருக்கலாம். ஆனா என்னை தாயின் கருவிலிருந்து அறிந்தவர், இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த இருதயத்துல என்றது கூட அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையை எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய், எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய். மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யும் போது இதை செய்யலன்னா அவர் திட்டுவார். இல்ல, கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தருக்காக செய்யும் போது தேவ சமூகத்திலிருந்து பேசப்படுவீங்க. தேவனால் பேசப்பட்டால் 2 காசு போட்ட விதவை அவள் பேர் சொல்லப்படாதவள், ஆபேல் பேர் சொல்லப்பட்டவன், அனனியா சப்பீரால். மற்றவங்க செய்யறாங்க மாம்சத்துக்குரிய சிந்தையில செய்தபடியினால் மாம்சமாவே போனாங்க. தேவ பிள்ளையே, நம்முடைய காரியம் எதை செஞ்சாலும் அப்பா, எதை செஞ்சாலும் உங்களுடைய ஆலோசனை பிரகாரம் செய்ய. நீங்க என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றீங்கப்பா, உடைய ஆலோசனை பிரகாரம் செய்ய எங்களுக்கு சொல்லித்தாங்க சுவாமி. ஒரு இடத்துலயும் உடைய ஆலோசனை இல்லாத ஜனங்கள் விழுந்து போனது போல நாங்கள் விழாதபடிக்கு நான் உனக்கு போதித்து உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தை எங்கள் மீது வந்து பலிக்கிட்ட ஐயா. ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தெய்வமே எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஐயா உடைய ஆலோசனை போய் பலிக்கிட்ட சுவாமி. தெய்வம் அவர்கள் செவிகளிலே பேசுவீராக, உடைய ஆலோசனையை போடுவீராக ஐயா. அப்பா, உடைய ஆலோசனையை தந்து பிள்ளைகளை எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யத்தக்கதாய் ஞானமாய் நடத்துவீராக. உடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை மூலமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தல துணையும் பாதுகாப்பு சமாதானம் இப்போது எப்போது சதா காலம் நம்மோடு அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.